நாமக்கல் தனியார் கல்லூரியில் காதலியிடம் பேச முடியாமல் தவித்து வந்த டிப்ளமோ மாணவன் விரக்தியால் கல்லூரி விடுதியின் அருகில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுண்டைக்கூட்டு பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு 17 வயதில் பிரதீப்ராஜ் என மகன் உள்ளார். இவர் நாமக்கல் அடுத்து எர்ணாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் தங்கி டிப்ளமோ முதலாம் ஆண்டு அக்ரி படித்து வந்தார். இதே கல்லூரியில் பிரதீப்ராஜ் அண்ணன் கிருபாகரன் படித்து வருகின்றார். இந்த நிலையில் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த பிரதீப்ராஜ் விடுதியின் 3வது மாடியின் ஒரு அறையில் இன்று மதியம் 1 மணி அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் விடுதியில் இருந்த தம்பியை காணவில்லை என அண்ணன் கிருபாகரன் பார்த்தபோது அறையில் பிரதீப்ராஜ் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் போலீசார் விரைந்து வந்து தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்ட பிரதீப்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பரமத்தி வேலூர் காவல் சரக டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளக்குறிச்சியில் பிரதீப்ராஜ் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது அதே பகுதியை சேர்ந்த ஒரு மாணவியை காதலித்துள்ளார். தொடர்ந்து மேல் படிப்பிற்காக நாமக்கல் வந்த பிரதீப்ராஜ் அதன் பிறகும் அந்த மாணவியை தொடர்ந்து காதலித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று விடுப்பு எடுத்து ஊருக்கு சென்றுள்ளார். மீண்டும் நேற்று மாலை கல்லூரிக்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில்தான் இருவரின் காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து பெண்ணின் செல்போனை பிடுங்கி பெற்றோர்கள் வைத்துக் கொண்டதால் காதலியிடம் பேச முடியாமல் பிரதீப்ராஜ் தவித்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சல் காரணமாக இருந்து வந்த பிரதீப்ராஜ் இன்று தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 600 காளைகளை 350க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சென்றனர். ஜல்லிக்கட்டின் தொடக்கமாக முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் மற்றும் விழா குழுவினர் முன்னிலையில் வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டை முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பிறகு வாடிவாசல் வழியாக முதலில் கோவில் மாடு அவிழ்த்து விடப்பட்டது. தொடர்ந்து நாமக்கல், மதுரை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, சேலம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. முன்னதாக ஜல்லிக்கட்டில் பங்கேற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் காயமடைந்த வீரர்களுக்கு உதவும் வகையில் மருத்துவத்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு காளைகளை அவிழ்க்கும் போதும் வெள்ளிக்காசு, சைக்கிள், கட்டில், மெத்தை, டிவி, டிரெஸ்ஸிங் டேபிள், சில்வர் பாத்திரம், ரொக்க பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் உரிமம் இல்லாமல் வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் செயல்படக்கூடாது என நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் தொழிற்சாலை, தொழில் வர்த்தகம் செய்வோர் மாநகராட்சியில் விண்ணப்பித்து உரிய உரிமம் பெற வேண்டும் என்று நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகள் 2023 படி நாமக்கல் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் வர்த்தகம், வியாபாரங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலகம் ஆகியவற்றிற்காக விண்ணப்பம் செய்து உரிய உரிம கட்டணம் செலுத்தி
உரிமை பெற்று வர்த்தகம் அல்லது வியாபாரம் செய்ய வேண்டும். தொழில் வர்த்தக உரிமத்திற்கான அட்டவணை 1, 2, 3, 4 மற்றும் 5 குறிப்பிட்டுள்ள பொது அல்லது தனியார் என எந்த ஒரு தொழிற்சாலை வர்த்தகமும் அல்லது வியாபாரத்தையும் ஆணையரால் வழங்கப்பட்ட உரிமையின்றி நகராட்சி எல்லைக்குள் யாவரும் மேற்கொள்ளக்கூடாது. உரிமத்திற்கு உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஆணையர் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்டவரால் உரிமம் வழங்கப்படும். நகராட்சி அதிகாரிகள் ஆய்வின் போது உரிமம் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்து வந்தால், தொழிற்சாலை இயங்கி வந்தால் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகள் 2023 படி கடை, வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்படும். எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உரிமம் பெற்று செயல்பட வேண்டும். உரிமம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை http://turbanepay.tngov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ அல்லது மாநகராட்சி அலுவலகம் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு மாநகராட்சி அலுவலக சுகாதார பிரிவில் அலுவலக நேரத்தில் நேரில் சென்று தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார்.